வி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு தராஸ் ஷியாமோட இணைஞ்சிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் சத்யராஜ். சார், இப்போ நேற்று காங்கிரஸ் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அது ஒரு பரபரப்பான டிஸ்கஷனாக மாறி இருக்கு. நீங்க அதை பார்த்துருப்பீங்க. கடந்த காலங்களில் காங்கிரஸ் விட்ட அறிக்கைக்கும் இதுக்குமான ஒரு வேறுபாடு என்ன சார்? காங்கிரஸ் கட்சியின் இந்த தேர்தல் அறிக்கை மாநில நலன்களை உள்ளடக்கியது. இதற்கு முந்தைய தேர்தல் அறிக்கை 2019 தேர்தல் அறிக்கை நகல் என்ன இருக்கிறது, அதுல மாநிலங்களோட நலன்கள் கணக்கில் எடுக்கல. ஒரு தேசிய அஜெண்டா இருந்துச்சு, அப்படி வேணா வச்சுக்கலாம். ஆனா இந்த தடவை டோட்டலாவே அது ஒரு ஸ்டேட் அஜெண்டாவையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கு. இப்போ உதாரணமா தமிழ்நாடு அஜெண்டாங்கிறது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான சமூக நீதி, அது போக நீட்டு விலக்கு, இந்த பெண்களுக்கான உதவி, அதெல்லாமே அந்த அஜெண்டாக்குள்ள வருது. மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம், அது ஒரு பெரிய விஷயம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பொதுவா தமிழ்நாடு அஜெண்டா, இப்போ உதாரணமா எங்க கல்லூரி நாட்கள்ல இருந்து இந்த மத்தியில் கூட்டாட்சி, இது அண்ணாவோட தத்துவம். எங்களோட கல்லூரி நாட்கள் எங்க அரசியலும் அதுதான். இன்றைய வரைக்கும் ஏன் அரசியல் அதுதான். அது மாநிலங்கள்ல எப்போதுமே சுயாட்சி வேணும், மாநில கட்சிகளோட ஆட்சி. மத்தியில ஒரு கூட்டாட்சி. அப்பதான் இந்தியா ஒரே சீரா முன்னேறும். இப்போ நம்ம வைக்கிற குற்றச்சாட்டுலாம் என்ன? உத்தரப்பிரதேசத்துக்கு அதிக நிதி கொடுக்குறாங்க, பீகார் கொடுக்குறாங்க, குஜராத் கொடுக்குறாங்க, தமிழ்நாட்டுக்கு இல்லை. இது முன்னாடி இருந்ததுன்னா முன்னாடி இதுதான் இருந்தது. ஏன்னா எங்க கல்லூரி காலகட்டத்தோட கோஷமே வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது தான். எப்போ 1967. அப்ப 67ல இருந்து இன்னைய வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த ஒரே தானே. வடக்கு வாழ்கிறதுனா என்ன, குஜராத் வாழ்கிறது, உத்தரப்பிரதேசம் வாழ்கிறது தானே நீங்க எடுத்துக்கிடணும். அப்போ அந்த ஒரே சீரான வளர்ச்சி, மாநிலங்களுக்கு அந்த மாநிலங்களுக்கான உரிமையை பேணுதல், இது காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் அறிக்கையில் இருக்கு. முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு காங்கிரஸ் கட்சி அந்த இடத்துல ரொம்ப சமரசத்தோடு இறங்கி வந்திருக்கிறது. மோஸ்ட் வெல்கம் தான் நான் நினைக்கிறேன். குறிப்பா அந்த தேர்தல் அறிக்கையில சாதிவாரி கணக்கெடுப்பு, இடஒதுக்கீடு 50% லிமிட் அதை ஒரு பிரேக் பண்ற மாதிரி கொண்டு வர்றது. ரெண்டாவது 10% இடபிள்யூஎஸ் அனைத்து சமூகத்தை சார்ந்தவங்களுக்கும். இது ஏதோ ஒரு வகையில தமிழ்நாட்டுடைய ஒரு பிரதிபலிப்பாகவே இருக்கு. ஒரு தமிழ்நாட்டுல சமூக நீதி அரசியல், பெரியார் அரசியல், அண்ணா அரசியல், அதனுடைய ஒரு வெளிப்பாடு மாதிரியே ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கு. இதை நம்ம எப்படி பார்க்கணும்? கண்டிப்பா நீங்க சொல்றது ரொம்ப சரி. அதாவது 1920 நம்மளோட ஒதுக்கீடு கொள்கை, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம். பிராமணர்கள் அல்லாதவர் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் தான் அதுக்கு பேரே. ஒரே ஒரு துறையில மட்டும், பத்திரப்பதிவுத்துறை, முத்தையாமொழியார் கம்யூனல் ஜியோ, அதான் இன்றைய தேதி வரைக்கும் அந்த இடஒதுக்கீடு ஆணைகளுக்கெல்லாம் தொடக்க புள்ளி. ஆனா அப்போ அது தென்னகம் முழுவதும், அதாவது ஒரிசால இருந்து கன்னியாகுமரி வரைக்குமான ஒரு பெரிய பறந்து விருந்த நிலைப்பகுதி நீதி கட்சி ஆட்சி. நீதி கட்சி இரட்டை ஆட்சி முறை, பெரிய அதிகாரங்கள் கிடையாது. ஏன்னா கவர்னருக்கான அதிகாரங்கள் ரொம்ப கூடுதல். சொற்ப அதிகாரங்களை வச்சுட்டு தான் அவர் அந்த ஜீவோ போடுறாரு. இன்னை வரைக்கும் அது கம்யூனல் ஜீவோன்னு தான் சொல்லப்படுகிறது. அப்போ பெரியார் வரவேற்கிறார், எல்லா துறைகளுக்கும் விரிவுபடுத்தணுன்றாரு. படிப்படியா எல்லா துறைகளுக்கும் விரிவுபடுத்தி இடஒதுக்கீடு நம்ம சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்தே நம்மகிட்ட இருக்கு. பெர்சன்டேஜ் தான் மாறுபடும். சுதந்திரத்துக்கு பிறகு அரசியல் சாசனம் அமலுக்கு வந்த பிறகு அரசியல் சாசனத்துல முதல் திருத்தம் நம்ம இடஒதுக்கீடு திருத்தம் தான். அதுவே ஒரு பெரிய விஷயம். இப்போ இன்றைக்கு இத்தனை ஆண்டுகள் கழித்து காங்கிரஸ் கட்சி, இன்னும் சொல்ல போனால் அந்த முதல் அரசியல் சாசனத்தின் ஒரு பிதாமகர்கள் காங்கிரஸ்காரர்கள் தானே. 1952 இருந்து 67 வரைக்கும் காங்கிரஸ் தான் ஒரு பெரிய ஆட்சி முறை. 67லயும் காங்கிரஸ் ஆட்சி தொடர்ந்தது, பலவீனமான காங்கிரஸ் ஆட்சி. பட் 52, 57, 62 வரைக்கும் ரொம்ப பலமான காங்கிரஸ் ஆட்சி, ஜவஹர்லால் நேரு தலைமை. அப்போ இடஒதுக்கீடுங்கிற அந்த கான்செப்டை அரசியல் சாசனத்துக்குள்ள சேர்க்கணும் அப்படிங்கிற வற்புறுத்தலுக்கு நேரு பணிந்தார். இன்றைக்கு அது விஸ்தரிக்கப்பட்டு ஒரு தேசிய கட்சியின் அஜெண்டால, நேஷனல் அஜெண்டால கொண்டு சேர்த்திருக்கிறாங்க. அப்போ 50% அண்ட் அபோவ் அப்படிங்கிறதுல நமக்கு சுப்ரீம் கோர்ட்டோட அந்த கைட்லைன் இருக்கு. 50%க்கு மேல போகக்கூடாது, நீங்க பாத்துக்கங்கன்னு. கண்டிப்பா அதுக்கான சட்டத்திருத்தம் கொண்டு மாத்தணும். ஏன்னா இப்பவே இந்த தமிழ்நாட்டில் 69% இருக்கு. ஜார்க்கண்ட் மாதிரியான மாநிலங்கள்ல 70 தாண்டி இருக்கிறாங்க. அதாவது பழங்குடியினருக்கான இடஒதுக்கீடு அவங்க ரொம்ப அதிகரிச்சிருக்காங்க. பீகார் ஏற்கனவே நிதிஷ்குமார் காலத்துல ஜாதிவாரி கணக்கெடுப்புக்குள்ள போனப்போ அவர் மோர் தென் 70% கொண்டு வந்துட்டாரு. இப்ப இது எல்லாத்தையும் சீரமைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல அரசு இருக்கிறது. அப்போ டெல்லியை ஆள்பவர்கள் இவங்க ரொம்ப முக்கியம். இப்போ பாரதிய ஜனதா அரசு வந்தால் அவங்க ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிரானவர்கள்ங்கிறது கோட்பாட்டு அடிப்படையில் தான். ஆர்எஸ்எஸ் கோட்பாடு ஜாதிகள்லாம் இல்லை, இந்துங்கிறது ஒரே மதம், நீங்க ஜாதியெல்லாம் உள்ள கொண்டு வந்தீங்கன்னா இந்த மதத்தை ஒருங்கிணைக்க முடியாது, அந்த இந்து ஓட்டு வங்கி குறையும், பலம் குறையும். இது அவங்க கான்செப்ட். எப்போதுமே அவங்க இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவர்கள். இன்னும் சொல்ல போனால் போக போக இடஒதுக்கீட்டு முறை ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதுதான் அவர்களது கோரிக்கை.
அப்ப இடஒதுக்கீடு தேவையா தேவையில்லையாங்கிற ஒரு விவாதத்துக்குள்ள நம்ம போறோம். இடஒதுக்கீடு தேவை என்று நம்ம எதுக்கு சொல்றோம்னா, இன்னமும் விளிம்பு நிலை மக்கள் வந்து இன்னமும் அப்படிதான் இருக்காங்க. நீங்க கிராமங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த கற்றல் திறனே குழந்தைகளுக்கு குழந்தை மாறுபடும். கவர்மெண்ட் ஸ்கூல்லயே. இப்ப நான் எத்தனையோ அரசு பள்ளிகளோட நான் நெருங்கிய தொடர்போட இருக்கேங்க. கற்றல் திறன் எடுத்தா, அந்த ஃபர்ஸ்ட் பெஞ்ச் மாணவர்கள் ஒரு 5 பேரோ, 6 பேரோ, அவங்க வந்து கண்டிப்பாக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலும் முன்னேறியவர்களா இருக்காங்க. ஆனா, பிற்படுத்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான். ஆனா, விளிம்பு நிலையில வாழ்றவங்க. அந்த குழந்தைகளுக்கான கற்றல் திறன் மிகவும் குறைவு. இப்போ பிரசன்ட் நம்மட்ட இருக்கிற ஸ்கீம்லயே நான் பெஸ்ட் ஸ்கீம்னு கருதுறது வந்து இல்லந்தேடி கல்வி. இல்லந்தேடி கல்வி வந்து கிட்டத்தட்ட ஒரு டியூஷன் மாரி தான். ஆஃப்டர் ஸ்கூல் ஹவர்ஸ் வந்து குழந்தைங்க வந்து இல்லந்தேடி கல்விக்கு போறாங்க. அப்போ ஒரு 1 ஹவருக்கு வந்து அவங்களுக்கு வந்து திருப்பி ஒரு ரிவிஷன் கிடைக்குது. அன்றைய பாடம், நேற்றைய பாடம் இத பற்றிய ரிவிஷன் கிடைக்குது. அப்ப இதுல யாரு பெனிஃபிட் ஆகுறாங்க அப்படின்னா, கண்டிப்பா விளிம்பு நிலையில இருக்கிற குழந்தைகள். டியூஷன் வச்சுக்கிறதுக்கு வசதி இல்லாத குழந்தைகள். அதே மாரி பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் அதுவும் ஒரு வகையில ஒரு சமூக நீதி தான். இப்போ இன்னைக்கு கனடா வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, கனடாலயே அந்த தேவை இருக்கா? அவ்வளவு பெரிய வெஸ்டர்ன் கண்ட்ரி, வளர்ந்த நாடு. இங்க இருந்தா எல்லாம் வேலை தேடி அங்க படையெடுக்கிறாங்க. அங்கேயும் வந்து மார்னிங் சிற்றுண்டிக்கு தேவை இருக்காங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அந்த ஸ்கீம படிச்சு பார்க்கும்போது. ஆனா கிட்டத்தட்ட நம்ம ஸ்கீம் தான் அப்படியே அதுல பிரதிபலிக்குது. இப்ப இத வந்து இந்தியா முழுவதுக்கும் விஸ்தரிக்க போறோம் அப்படிங்கிறது ரொம்ப சிறந்த விஷயம் தான். ஏன்னா இடஒதுக்கீடுங்கிற ஒரு பிரின்சிபிள் உண்மையிலே பயன் அளிக்கணும்னா, அந்த குழந்தைகள் வயிறார சாப்பிடணும்ல. சாப்பிடாம எப்படி இடஒதுக்கீடு வந்து இடஒதுக்கீடு பலன் அவங்க அனுபவிக்க முடியும்? எப்படி வந்து அவங்க ஸ்கூல் எஜுகேஷன தாண்டுவாங்க? புதிய கல்விக் கொள்கை அது இந்த காங்கிரஸ் அறிக்கையில ரொம்ப சாடியிருக்காங்க. நான் ரொம்ப சாடுறேன். என்ன காரணம்னா, என்னோட ஸ்கூல் டேஸ்ல 8வது வகுப்பு பரீட்சை எழுதியிருக்கோம். இஎஸ்எல்சின்னு அதுக்கு பேருங்க. 8வது வகுப்புல பொதுத் தேர்வு. எங்க ஃபாதர் அதாவது எங்க பிரதர் காலத்திலேயே வந்து 5வது வகுப்புக்கு பொதுத் தேர்வு இருந்தது. அது கிட்டத்தட்ட ஒரு 90 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுங்களேன். என்னோட காலகட்டம் அப்படிங்கிறது என்னோட அந்த ஸ்கூல் டேஸ்ங்கிறது ஒரு 65 வருஷத்துக்கு முந்தி. இப்ப அதெல்லாம் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி, அது வேண்டான்னு முடிவு பண்ணித்தான் நம்ம வந்து 10வது வகுப்பு பொதுத் தேர்வுக்கு போனோம். ஏன்னா 9வது வகுப்பு வரைக்கும் பிள்ளைகள் படிக்கட்டுங்கிறது தான் அதுல நோக்கம். எந்த இடைநிற்றலும் இல்லாம 9த் ஸ்டாண்டர்ட் எஜுகேஷனை நம்ம கொடுக்குறோம். அப்போ அந்த குழந்தைகளுக்கு என்ன வசதியெல்லாம் கொடுக்குறோம்? கல்வி கருவிகள்லேருந்து சீருடை வரைக்கும் எல்லாமே கொடுக்குறோம். யூனிஃபார்ம்னு வந்த ஒரு காலம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குங்க. அப்போல்லாம் நாங்க சாதாரண ட்ரவுசர் சட்டையில் தான் போவோம். ரொம்ப ஏழை பிள்ளைகளோட ட்ரவுசர்லாம் பார்த்தீங்கன்னா கிழிஞ்சு தான் இருக்கும். ரொம்ப அதை கிண்டலுக்கும் கேலிக்கும் அவர்கள் உள்ளாவார்கள். இன்னைக்கு அது இல்லை. யூனிஃபார்ம்னு முதல்ல வந்தப்ப ஒரு ப்ளூ கலர்ல ஒரு கால் சட்டையும், அது ஒரு வெள்ளை கலர்ல மேல் சட்டையும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் யூனிஃபார்ம். 8த் 9த் ஸ்டாண்டர்ட்ல ஸ்கூல் லெவல்ல அது கிட்டத்தட்ட வாலண்டரி மாதிரி தான். நம்ம தான் தச்சு போட்டுக்கிடணும். நம்ம சொந்த செலவு. அப்பவும் ரொம்ப ஏழை பிள்ளைங்க வந்து அது போட முடியாம தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம அது வந்து இலவசமா தரோம். இலவசமா தரது மட்டும் இல்ல, எல்லாத்தையும் சமமா நடத்துறோம். அது இதுல வந்து முக்கியம். அதாவது வெறுமனே ஃப்ரீ, இது விலையில்லா அப்படி கூட நம்ம கொச்சப்படுத்த வேண்டாம். எல்லாரும் சமம். எல்லா குழந்தைகளும் ஒண்ணுதான். அப்ப கற்றல் திறனை நம்ம மேம்படுத்திக்கிட்டே வரணும். அப்படி மேம்படுத்துற முயற்சி இருந்துதான் நாங்களே இந்த நிலைமையில இருக்கோம். சரி, நம்ம பிராமண ஆதிக்கம் எல்லாம் சொல்லும்போது ஏதோ ஒரு இனத்துக்கு எதிரான ஒரு போராட்டம் மாதிரி சித்தரிக்கப்படுது. அது அப்படி இல்லைங்க. உண்மையிலே டாமினேஷன் இருந்தது. நான் பத்திரிகை துறைக்கு வரும்போது ரொம்ப டாமினேஷன் இருந்துச்சு. பிராமண டாமினேஷன் ரொம்ப அதிகம். இன்னும் சொல்லப்போனால் நான் பிராமின் சைடுல இருந்து ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் பத்திரிகையாளனா வந்ததே நான் மட்டும்தான் 1980கள்ல. ஆனா அதுக்கு எனக்கான சப்போர்ட் எங்க இருந்து கிடைச்சதுன்னா கவர்மெண்ட்ல இருந்து கிடைச்சது. அப்ப எம்ஜிஆர் கவர்மெண்ட். அப்ப கவர்மெண்ட்டும் மற்றவர்களும் என்னோட மூத்தவர்களும் எனக்கு கொடுத்த சப்போர்ட் அப்படிங்கிறது நான் எனக்கு கீழே ஒரு பெரிய செட் உருவாக்கி விட்டுருக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த 45 வருஷம் பீரியட்ல. அப்போ எவ்வளவு நான் பிராமின் வந்து இந்த துறையில வந்திருக்காங்கன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ இது வெறுமனே ஒரு இனத்துக்கு எதிரான ஒரு வெறுப்புணர்வு பிரச்சாரம் இல்ல. அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஒரு டாமினேஷனுக்கு எதிரான வெறுப்புணர்வு பிரச்சாரம். இப்போ இந்தி எதிர் போராட்டம் எங்க காலத்து போராட்டங்க 65. அப்புறம் இந்தி மொழியை ஏத்துவோமா? அப்படி இல்ல. இந்தி அப்போ படிச்சுட்டு தான் இருந்தோம். நானே படிச்சேன். விஷாரத் வரைக்கும் படிச்சேன். இந்தி திணிப்பை தான் நம்ம ஏத்தோம். என்னன்னா ஒரு மொழியோட டாமினேஷன் அது பிற மொழிகளை அழிக்கும். இப்ப இதுக்கெல்லாம் வந்து காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் அறிக்கையில வழி இருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷம். என்னன்னா இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டமே காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக தான் நாங்க நடத்துறோம். 67, 65 போராட்டம் நடத்துனது காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக தான். அப்ப அவங்க ரொம்ப டாமினேட்டிங்கா தாங்க நினைச்சதுதான் சரின்னு பிடிவாதம் பிடிக்கிற மோடி மனப்பான்மை அன்னைக்கு இருந்துச்சு. மோடியோட மனப்பான்மை என்னங்க? அவர் நினைக்கிறதெல்லாம் சரின்னு அவரு நினைக்கிறாரு. இப்போ உதாரணமா ஒரு ஆர்மி ரெக்ரூட்மெண்ட் அக்னிபத் அது இப்போ காங்கிரஸ் தேர்தல் இருக்கையில நாங்க ரத்து பண்ணுவோம்னு சொல்லியிருக்கேன்.
படுமட்டமான திட்டங்க. நான் வந்து வட இந்தியால பணிபுரிஞ்சிருக்கேன். வட இந்திய இளைஞர்களுக்கான பெரிய வேலை வாய்ப்பு மிலிட்ரி. நீங்க மிலிட்ரியில இன்னைய தேதிக்கு ஒரு ரூ. 40,000 கடைநிலையில இருக்கிற ஒரு சிப்பாய்க்கு சம்பளம். அந்த ரூ. 40,000 அவன் உயிரை பணையம் வைக்கிறான் போர் முனையில. அவன் எல்லைப்புற பகுதிகளில் பணியாற்றுறது அவன் தாங்க. அதாவது ஃப்ரண்ட் லைன். அப்போ ஏன் அவன் வந்து உயிரை பணையம் வைக்கிறான்? அவன் ஊர்ல, அவன் கிராமத்துல ஒரு மிலிட்டரிக்காரனோட குடும்பம்னா அவனோட சமூக அந்தஸ்து உயருது. அவன் ரொம்ப விளிம்பு நிலை சமுதாயத்திலேருந்து வருவான், பட்டியலின சமுதாயத்திலேருந்து வருவான், இல்லை மோஸ்ட் பேக்வேர்டு ஓபிசிலேருந்து வருவான். அப்போ மிலிட்டரிக்காரன் பரவாயில்ல, ரொம்ப கௌரவமா இருக்காங்க அப்படின்னு அவன் என்டையர் அவனோட சமுதாயம் உணருது. இப்போ 4 வருஷத்துல வந்து அவன் வீட்டுக்கு போற மாதிரியான ஒரு ஸ்கீமு, அது எப்படி மோடியோட அபார மூலையில உதயமாச்சுன்னு எனக்கு புரியல. இப்போ 4 வருஷம் ஒரு மிலிட்டரி ட்ரைனிங் பிறகு அவன் வீட்டுக்கு போனான்னா அவன் நிலைமை என்ன? திருப்பி அவன் வந்து விவசாயத்துக்கு போறானா? திருப்பி அவன் வந்து அந்த கீழ்நிலை பணிகளுக்கு போறானா? அவங்க ஊர்ல அவனுக்கான மரியாதை என்ன? இப்படி ஒரு மட்டமான ஸ்கீம். அதாவது ராணுவத்து செலவை குறைக்கணும்னு ஒரு பக்கம் சொல்றாரு மோடி. இப்போ இன்னைக்கு ராஜ்நாத் சிங் என்ன சொல்றாருன்னா, நான் இல்ல பாகிஸ்தானுக்குள்ளேயே நாங்கள் ஊடுருவி படைகளை எல்லாம் அடித்து விரட்டணும். அந்த பழைய தேசபக்தி ஸ்கீமுக்கு போயிட்டாங்க. பாகிஸ்தானுக்குள்ள ஊடுருவி அடித்து வீழ்த்தணும்னா அதுக்கு வந்து திருப்பியும் பலமான ராணுவம் தேவையில்லை. அப்ப ஏன் ராணுவத்தை பலவீனப்படுத்துனீங்க நீங்க முதல்ல 3 வருஷத்துக்கு முன்னாடி? ஆள் சேர்க்கிற படலத்தையே இப்படி மாத்தி விடும்போது கண்டிப்பா வந்து ராணுவம் வந்து அடுத்த சில வருடங்கள்ல பலவீனப்படுமே. அப்புறம் எப்படி எதிரி நாட்டுக்குள்ளேயே ஊடுருவி எதிரி நாட்டை நாங்கள் வந்து துவம்சம் செய்தோம், அதுதான் இந்தியா, அதுதான் மோடி அப்படின்னு இந்த பக்கம் வந்து பெருமிதப்படுறீங்க. ஆக இந்த ரெண்டுக்கு இடையில மிகப்பெரிய வேறுபாடு இருக்கு. அது பாரதிய ஜனதாவோட பச்சோந்தித்தனம். அதை வந்து கண்டிப்பாக காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை கிழித்து தொங்க விட்டிருக்கிறது என்பதுதான் என் கருத்து. இப்போ இந்த தேர்தல் அறிக்கை வந்ததுக்கு பிறகு கிராஸ் ரூட்ல களத்து அதனோட பிரதிபலிப்பு எப்படி இருக்கும்? குறிப்பா தமிழ்நாட்டில் இப்போ அண்ணாமலைக்கு ஒரு பெரிய எழுச்சி இருக்காங்க அப்படின்னாங்க. இப்போ காங்கிரஸ் வந்து இப்படி ஒரு அறிக்கை கொடுத்திருக்கும் போது இது தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட ஒரு பிரதிபலிப்பா இருக்கும்? திமுகவுக்கோ இல்ல காங்கிரஸுக்கு என்ன பலத்தை கொடுக்கும் சார்? தமிழ்நாட்டில் இதை கொண்டு போய் சேர்த்துருவாங்க, எனக்கு அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் வட இந்தியாவில் சேர்க்கணும், அதுதான் நான் முக்கியம்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் கட்சிங்க 300 இடங்களுக்கு மேலே போட்டி போடுது. 320 317 எக்ஸாக்ட் நம்பர் வந்து இன்னமும் நமக்கு வரல. இந்த 300 இடங்களில் 200 இடம் வந்து பிஜேபிக்கு எதிராக போட்டி போடுது. போன தடவை பிஜேபிக்கு எதிராக போட்டி போட்ட இடங்கள்ல காங்கிரஸ் கட்சி 15 18 தான் ஜெயிச்சது மொத்தமே. அதாவது 90% மேலே வந்து பிஜேபி. அப்போ இந்த தடவை 200 இடங்கள்ல காங்கிரஸ் கட்சி பிஜேபிக்கு எதிராக போட்டி போடும்போது ஒரு 100 இடத்துலயா ஜெயிக்கணும். ஏன்னா அது கிராண்ட் ஓல்டு பார்ட்டி. அந்த நான் பிஜேபிக்கான அச்சாணி வந்து காங்கிரஸ் தான். இப்போ காங்கிரஸை விட மிக அதிகமான இடங்கள்ல பிஜேபி போட்டி போடுது. அப்போ நேஷனல் பார்ட்டிங்கிற இடத்துல அது நம்பர் 1 ஸ்டேட்டஸ்க்கு போயிருது. காங்கிரஸ் கட்சி நம்பர் 1 ஸ்டேட்டஸ்ல இருந்து நம்பர் 2க்கு வந்துருச்சு. அதை பத்தி கூட பரவாயில்ல, ஏன்னா வின்னபிலிட்டி வந்து முக்கியம். அப்போ காங்கிரஸ் தான் போட்டி போடுகிற 300 இடங்கள்ல 175 இடமா ஜெயிக்கணும். போன தடவை 50 இடம் தான் ஜெயிச்சிருந்தாங்க, இந்த தடவை 3 டைம்ஸ் கூட்டணும். முடியுமானா சாத்தியம். என்ன காரணம்னா, நீங்க இப்போ சொன்ன நம்ம பேசிட்டு இருக்கிற தேர்தல் அறிக்கையோட முக்கியமான விஷயங்கள் எல்லாமே பல்வேறு மாநிலங்களின் அபிலாஷைகளை பூர்த்தி செய்து. இப்போ ராணுவத்தில் அக்னிபத் ஸ்கீம் அப்படின்னா தமிழ்நாட்டில் அது வந்து பெரிய அளவுக்கு எடுபடுமாங்கிற சந்தேகம் தான். ஆனால் வட இந்தியாவில் பெரிய அளவுக்கு எடுபடும். இப்போ நீட் விலக்கு தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு எடுபடும், வட இந்தியாவில் எடுபடுமாங்கிற சந்தேகம் தான். இப்படி எல்லா மாநிலங்களின் ஆஸ்பிரேஷன்ஸையும் அபிலாஷைகளையும் மனசுல வச்சுக்கிட்டு அந்த தேர்தல் அறிக்கையை தயார் பண்ணியிருக்காங்க. மூளை முடுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது காங்கிரஸ் கடமை. காங்கிரஸ் கடமைனா தென்னிந்திய மாநிலங்களில் அது ரொம்ப சாத்தியம். ஏன்னா இங்கே வந்து கொஞ்சம் அரசியல் விழிப்புணர்வு அதிகம். நான் சொல்றது ஆந்திரா தெலுங்கானாலாம் சேர்த்து. வட இந்திய மாநிலங்களில் அது குறைவு. ஆனால் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, அங்கே வந்து 7 கட்ட தேர்தல், இன்னமும் வந்து 6 கட்டம் பாக்கி இருக்கு, டைம் இருக்கு. இந்த கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் பீரியட் பாக்கி இருக்கு நமக்கு. அப்போ ஏப்ரல் மாசத்துல இருந்து இப்போ ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதிக்கு வரோம். 10ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 1 தேதி வரைக்கும் ஒவ்வொரு லெக்லையும் ஒவ்வொரு பிரச்சார கட்டத்திலையும் காங்கிரஸ் கட்சி தன்னோட தேர்தல் அறிக்கையின் சிறப்பு இயல்புகளை எடுத்து சொல்லணும். அது காங்கிரஸ் கட்சியோட கடமை. தமிழ்நாட்டில் இனி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா இன்னும் ஒரு அவ்வளோதான், தேர்தல் பிரச்சாரமே இன்னும் கொஞ்ச நாளில் முடிய போகுது. தமிழ்நாட்டில் ஈஸியாக போய் சேர்ந்துடும். காங்கிரஸ் கட்சி இங்கே ராகுல் காந்தி எல்லாமே ஒரு எப்போதுமே ஒரு சாஃப்ட் கார்னர் உள்ள ஒரு மாநிலம். அப்போ வட இந்தியாவை கான்சென்ட்ரேட் பண்ணி காங்கிரஸ் கட்சி தான் போட்டி போடுகிற இடங்களில் 300 இடங்களில் 175 இடங்களாவது வெற்றி பெறணும். அப்போ போன தடவை வெறும் 50 தான். அப்போ 175 வந்தாதான் பிற இடங்களில் கொஞ்சம் கொஞ்சம் இடங்கள் சேர்த்தா அவங்க வந்து 200 வரைக்கும் கிராஸ் பண்ணலாம். அடையக்கூடிய இலக்குங்க.
காங்கிரஸ் கட்சி 200 இடங்களில் வெற்றி பெறும் என்பது அடையக்கூடிய இலக்கு தான். ஆனால் அதற்கான வாய்ப்பு காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிறதான்னா கண்டிப்பா இருக்கு. என்னன்னா ராகுல் காந்தியோட பயணம் அது வந்து கிறிஸ் கிராஸா கண்ட்ரி பூரா போயிட்டு வந்திருக்கு 2 பயணம். அப்புறம் இப்போ வெளியிட்டு இருக்கிற தேர்தல் அறிக்கை. அப்புறம் அவங்க வந்து ரொம்ப ஜாக்கிரதையா கேண்டிடேட் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 70% நியூ ஃபேஸ் வந்து 70%. பிஜேபியோட கேண்டிடேட் செலெக்ஷன்ல ப்ராப்ளம் இருக்குன்னு நமக்கே நல்லா தெரியுது. தேசிய கட்சியில டிக்கெட் வாங்கினவன் வேண்டாம் டிக்கெட் வேண்டான்னு சொல்றது நான் உண்மையிலே பார்த்ததே கிடையாது இது வரைக்கும். கிட்டத்தட்ட 11 பேர் வேணான்னு சொல்றான். பொதுவா வந்து உள்கட்சிக்குள்ள பல பிரச்சனைகள் எல்லா கட்சியிலும் இருக்கும். ஆனா தேர்தல் காலத்துல அதை மறந்துட்டு வேலை பார்ப்பாங்க. ஆனா குஜராத் பிஜேபியில அப்படி தெரியல. பிற மாநிலங்கள்லயும் அந்த பிஜேபிக்கு இடையில பிணக்கு இருக்கு. மகாராஷ்டிரா பெரிய அளவுக்கான ஒரு பிஜேபிக்கு போன தடவை பிஜேபி சிவசேனா கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்த மாநிலம். இந்த முறை வந்து அப்படியான ஆதரவு தென்படவில்லை. வெஸ்ட் பெங்கால்ல யார் ஜெயிச்சாலும் அது வந்து நான் பிஜேபி அணிதான். மம்தாவுக்கு வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு அதிகம். காரணம் அவங்களுக்கு எதிரான வாக்கு பிளவுபடுது. இதுல வந்து இந்தியா கூட்டணியின் ஒற்றுமைங்கிறது சில மாநிலங்கள்ல இல்ல. அதை பத்தி கவலைப்பட வேண்டியதே இல்லை. அதுபோக ராகுல் காந்தி என்ன கிளியரா சொல்றாரு அப்படின்னா பிரதமர் வேட்பாளரை பத்தி எங்களுக்கு கேள்வியே இல்லை. காரணம் என்னன்னா அது தேர்தலுக்கு பிறகு எல்லாரும் கூடி முடிவு எடுக்க வேண்டிய விஷயம். அது ரொம்ப சரி. ஏன்னா காங்கிரஸ் கட்சியோட இலக்கே அவங்க போட்டி போடுறதே 300 தானே. அப்ப அவங்க 150 ஜெயிச்சாலே பெரிய விஷயம் தான். நான் 175ன்னு ஒரு இலக்கு சொல்றேன். அப்ப 150 இடம் ஜெயிக்கிற கட்சி வந்து பிரதமர் வேட்பாளரை கொடுக்கணும்னா அது மற்ற கட்சிகளோட சம்மதம் இல்லாம முடியவே முடியாது. மிச்ச கட்சி ஒரு 30 இடம் பெற்றிருந்தாலும் அது ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணும். அதை உணர்ந்து வந்து இப்ப காங்கிரஸ் கட்சி சொல்லுது. போன தடவை அப்படி சொல்லல அவங்க. இந்த தடவை அதை வந்து தெளிவா சொல்றாங்க. அப்ப கான்சென்சஸ் அடிப்படையில் பிரதமர் அப்படிங்கிறதே ஒரு நல்ல விஷயம்னு நான் நினைக்கிறேன். காரணம் ஒரு மிருகபல மெஜாரிட்டிங்கிறது இந்த நாட்டுக்கு நல்லது இல்லைங்கிறது தான் என்னோட கருத்து. மோடி அவர்களுக்கான மிருகபல மெஜாரிட்டி அந்த ஆட்சியை எந்த அளவுக்கு சர்வாதிகாரத்தை நோக்கி இட்டு சென்றுச்சுன்னு நமக்கு தெரியும். இப்பவும் அவங்க விரும்புறது என்ன 400க்கும் மேல அப்படின்னா அப்படின்னா வேற கட்சியே இருக்காதா இந்தியால 400க்கும் மேல உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பை கொடுத்தா என்ன ஆகுறது? சரி 10 வருஷம் ஆட்சி ட்ரெயிலர்ன்றாரு. 10 வருஷமா நீங்க ட்ரெயிலர் தான் எடுத்தீங்களா? சூப்பு குடிச்சேன்னு சொல்றாரு. சூப்பு தான் பெரிய ஆப்பிடைசர் அப்படின்றாரு. 10 வருஷமா பசியை தூண்டிட்டே இருக்கீங்க. அவர் என்ன சொல்றாரு? விக்ஷித் பாரதுக்கு இன்னும் வருஷம் வேணுங்க 47 வரைக்கும் 2047 வரைக்கும் வேணும்ன்றாரு. அப்படின்னா ஒரு 50 வருஷம் ஆட்சி தான் எல்லா கட்சியும் இருக்கும். காங்கிரஸ் கட்சி 52ல இருந்து 67 வரைக்கும் அது வந்து நல்ல மிருகபலத்தோட ஆட்சி பண்ணிச்சுங்க. 52, 57, 62 வரைக்கும் மிருகபல ஆட்சி தான். அப்ப அதுல செஞ்ச தவறுகள் எவ்வளவு தவறுகளை நம்ம இப்ப சுட்டி காட்டிட்டு இருக்கோம்ல. அப்ப மோடியோட 10 வருஷம் ஆட்சி முதலாவது கொஞ்சம் மெஜாரிட்டி வந்து கொஞ்சம் தான். 2வது மெஜாரிட்டி எல்லாம் மிருகபல மெஜாரிட்டி. அப்ப மிருகபல மெஜாரிட்டி இருந்ததுனால தானே நீங்க தாந்தோன்றித்தனமா நடந்துக்கிட்டீங்க. மிருகபல மெஜாரிட்டி இருந்ததுனால தானே 370 வச்சு நீங்க காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து ரத்து பண்ணீங்க. இப்படி பல உதாரணம் சொல்லலாம். இப்ப நான் ஒரு வழக்கறிஞரா சொல்றேங்க. 3 சட்டம் அடிப்படை சட்டம் அது பூரா நீங்க உங்க இஷ்டத்துக்கு மாத்திட்டீங்க. ஒரு யாருமே இந்த வருஷம் படிச்சு முடிச்சு வந்த இளம் வக்கீல்கிட்ட கேட்டா கூட சார் எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது சார் அதை பத்தின்றாங்க. அப்ப எப்ப அவங்களை நம்ம எஜுகேட் பண்ண போறோம்? எப்போ வந்து நீதித்துறையை எஜுகேட் பண்ண போறோம்? எப்போ காவல்துறையை எஜுகேட் பண்ண போறோம்? இவ்வளவு பெரிய கேள்விகளை ஏன் நீங்க எழுப்ப வேண்டியது வருதுன்னா இந்த மிருகபல மெஜாரிட்டி தான். அப்போ என்ன வேணாலும் செய்யலாங்க. எல்லாமே மோடி தாங்க. மோடியை நம்பி தாங்க இந்தியாவே இருக்கு. இதைத்தான் இந்திரா காந்திக்கும் சொன்னது. இந்திரா காந்திக்கு எதிரான போராட்டமும் சர்வாதிகாரத்தை எதிர்த்த போராட்டம் தான். எப்பெல்லாம் வந்து மிருகபல மெஜாரிட்டி கிடைக்கும் அப்போல்லாம் சர்வாதிகாரிகள் உதயமாகிறார்கள் தான் நம்ம வரலாறு. அதை இந்த முறை ஒழிக்க வேண்டும் என்பது காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையிலிருந்து நான் நல்லா தெளிவா புரிஞ்சு. வட இந்தியாவில் இந்த தேர்தல் அறிக்கை வந்து ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணணும்னு நீங்க நம்புறீங்களா சார்? நான் நம்புறேங்க. என்ன காரணம்னா வட இந்தியாவில் இருக்கிற பல்வேறு பிரச்சனைகளையும் இதுக்குள்ள அழகா இணைச்சிருக்காங்க. யார் தேர்தல் அறிக்கையை தயாரிச்சாலும் உண்மையிலே திருமாவளவன் சொன்ன மாதிரி பிரதமர் வேட்பாளரே தேர்தல் அறிக்கை தான் அவரு. அது எனக்கும் சரின்னு தான் நான் நினைக்கிறேன். திமுகவோட தேர்தல் அறிக்கை கதாநாயகன்னு சிதம்பரம் வர்ணிச்சாருங்க 2006 காலகட்டத்தில். அது வந்து அப்போ சரியா தான் இருந்தது அந்த கலர் டிவி தேர்தல் அறிக்கை. இப்போ வந்து திமுகவின் தேர்தல் அறிக்கை கதாநாயகின்னு கனிமொழி வர்ணிச்சாங்க. இதெல்லாம் நம்ம லோக்கல் லெவல்ல நம்ம கொடுக்குற கம்பேரிசன். ஆனா காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் அறிக்கை தான் பிரதமர் வேட்பாளர். ரொம்ப கரெக்ட். ஏன்னா எதிர்காலத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கு கிளியர் ப்ளூ பிரிண்ட் இருக்கு. சரி வெறுமனே மோடி எதிர்ப்பு பிஜேபி ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படி நெகட்டிவ் பாலிடிக்ஸ் பண்றது வாக்காளர்கள் மத்தியில அவ்வளவு பெரிய பிரதிபலிப்பை ஏற்படுத்தாது. நம்ம நெகட்டிவ் பாலிடிக்ஸ் தான் இது வரைக்கும் காங்கிரஸ் பண்ணிட்டு இருந்தது. இப்பதான் பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் சைட்ல வருது. சரி உங்களுக்கு ஓட்டு போட்டா நீங்க என்ன செய்வீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல.
நாங்க ஓட்டு போட்டா இதை தான் நோக்கி எங்க பயணம் இருக்கும் அப்படின்னு ரொம்ப தெளிவான ஒரு ரோடு மேப் அதுல கிளியரா இருக்கு. இந்த ரோடு மேப்ல வட இந்திய மாநிலங்களுக்கான பெனிஃபிட்டும் அடங்கி இருக்கிறதுனால அங்கேயும் இது எடுபடும் என்பதுதான் என் கருத்து. ஓகே, உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி சார்.